இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பல்ப் இருக்குது. ஓகே, இந்த பல்ப் என்ன பண்ணும், அதை சுற்றி எல்லா டேரக்ஷன்லையும் 3Dயில் இட் வில் சென்ட் லைட். கரெக்டுங்களா? ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஃபோட்டான்ஸ் அனுப்ப போகுது. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பை தி பல்ப். அப்போது இந்த பல்பு டோட்டலாக எவ்வளோ ஃபோட்டான் எமிட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தட் இஸ் ஃபார் 1 செகண்ட். ஓகே, ஸோ வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் என். இந்த என் ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட். ஓகே, எமிட்டட் பர் செகண்ட். ஓகே, பர் செகண்ட் இஸ் நத்திங் பட் திஸ் என். அப்போது இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இட் இஸ் நத்திங் பட் பி பை இ. ஓகே, இந்த ஈக்குவேஷன் பட வியர்டாக இருக்கலாம், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க பி இருக்குது பார்த்தீங்களா, திஸ் பி இஸ் நத்திங் பட் ஓகே, ஸோ எனர்ஜி பர் செகண்ட். ஓகே, எனர்ஜி பர் செகண்ட். அதாவது இப்போ இந்த லைட் இருக்குங்களா, இப்போ ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டில் டோட்டலாக எவ்வளோ பவர் ரிசீவ் ஆகுது ஒரு செகண்டுக்கு அப்படின்றது தான் இந்த பி. அப்போது எனக்கு என்ன தெரியும், பி விச் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் emission of energy E by T. இங்கே நான் by default இங்கே 1 செகண்ட் எடுத்ததுனால so this T will becomes 1, so we can write P which is equal to E. அப்போது இந்த P ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but your total energy received 1 செகண்ட். ஒரு செகண்டில் டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி ரிசீவ் ஆயிருக்கு. இந்த E என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but energy of 1 photon. ஓகே, எனர்ஜி ஆஃப் 1 photon. அப்போது ஒரு செகண்டில் டோட்டலாக ரிசீவ் ஆகிற எனர்ஜியை எனர்ஜி ஆஃப் 1 ஃபோட்டானால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், டோட்டலாக எவ்வளோ ஃபோட்டான் அந்த பாயிண்ட்டில் ரிசீவ் ஆகுதுன்னு கிடச்சிரும். ஸோ இஃப் யூ டிவைட் P by E, then you will get the total number of photons emitted per second. Okay, so இதை இன்னும் எலாபரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், P is nothing but E. ஆல்ரெடி நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ ஐ கேன் ரீப்ளேஸ் திஸ் P by, ஓகே, let it be P. P ஆகவே இருக்கட்டும், அதை மாற்ற வேணாம். ஓகே, E எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know this E is nothing but H nu. Nu is nothing but C by lambda. அப்போ HC by lambda. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா HC, இந்த lambda will go to the numerator. So P lambda by HC. இதுதான் total number of photons emitted per second. அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் டியூ டு அ லைட் சோர்ஸ். இப்போ நம்மக்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைட் சோர்ஸ் வச்சுருக்கோம், ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டோம். அப்போ இதுலேருந்து லைட் வெளியே வர போகிறாரு. அப்போது அந்த லைட்டோடைய இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ வாட் கேன் பி தி இன்டென்சிட்டி? ஸோ ஐ கேன் ரைட் தி இன்டென்சிட்டி ஆஸ், இன்டென்சிட்டி என்ன ஆக்சுவலாக, இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் the amount of energy crossing per second per unit area. ஓகே, இந்த ஏரியா இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்போது இன்டென்சிட்டினா இதான் அர்த்தம். ஓகே, எவ்வளோ எனர்ஜி ஒரு செகண்டுக்கு ஒரு யூனிட் ஏரியாவில் கிராஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இஃப் வி டேக் ஒன் ஏரியா, ஓகே, இஃப் யூ டேக் ஒன் ஏரியா, இதில் ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ எனர்ஜி கிராஸ் ஆகுது, தட் இஸ் வாட் கால்ட் அஸ் இன்டென்சிட்டி. அப்போது இன்டென்சிட்டியோட சிம்பிள் இஸ் ஐ. ஸோ ஐ கேன் சே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிராசிங் per unit second, so per unit time and per unit area, A is area. So this is nothing but intensity. So already நமக்கு ஒன்று தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, your power is nothing but amount of energy emitted per unit time. அப்போது இங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this E by T I can replace with P by A. கரெக்டுங்களா? ஸோ தி யூனிட் இஸ் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, இன்னும் டீட்டெயிலாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் P by ஏரியா. இப்போ ஒரு பாயிண்ட் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இது பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னா, இப்போ இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி இன்டென்சிட்டி அட் திஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஹியர் டோட்டலாக இந்த ஏரியாவில் எவ்வளோ எனர்ஜி கிராஸ் ஆச்சு ஒரு செகண்டில். அப்போது இங்கே இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட் வில் பி தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் ஸ்பியர், that will be 4 pi r square. அப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I can substitute 4 pi r square. This is for a point source. Okay, this is for a point source. அப்போது இன்டென்சிட்டியை நம்ம இதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ஃபோட்டான் ஃப்ளக்ஸ் என்ன, லைட் பீம். ஓகேங்களா? ஸோ ஒரு லைட் பீம் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இட் செல்ஃப் வி கேன் டேக். அப்போது இங்கே ஒரு பீம் ஆஃப் லைட் வருது. இங்கே ஃபோட்டான் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் இந்த கொடுத்துருக்க ஏரியாவில் ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டான்ஸ் கிராஸ் ஆகுது. ஓகே, இன்டென்சிட்டினா தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிராசிங் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா. ஆனால் ஃப்ளக்ஸ் அப்படின்னா தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கிராசிங் பர் யூனிட் செகண்ட் பர் யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸோடைய சிம்பிள் இஸ் 5. ஓகே, ஸோ இஃப் ஐ புட் n, it is flux of photon. ஓகே, ஸோ இல்லைனா pH கூட போட்டுக்கலாம், it is not a problem. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but number of photons, ஓகே, ஸோ incident on a normal surface, ஓகே, per unit area per unit second. ஓகே, ஸோ ASன்னு போட்டுக்கலாம், this is area, this is second, இல்லைனா டைம்னு போட்டுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த ஏரியா இஸ் நத்திங் பட் நார்மல் சர்ஃபேஸ், தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே பீம் ஆஃப் லைட் எல்லாம் இப்படி போகிறார் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் ஷுட் பி பர்பெண்டிகுலர். ஓகே, தட் இஸ் தி நார்மல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அப்போது அந்த ஃபை என்ன கண்டுபிடிக்கலாம். ஃபை என்ன இப்போ தான் சொன்னேன், இட் இஸ் நத்திங் பட் ஐ கேன் ரைட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், ஓகே, பர் செகண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் செகண்ட் ஹோல் டிவைடட் பை யுவர் ஏரியா.
ஓகே, ஏன்னா இந்த டைம் இங்கே பர் செகண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் ஃபார்முலா என்னது? இட் இஸ் நத்திங் பட் பி லாம்டா பை ஹெச்சி. கரெக்ட்டுங்களா? அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can substitute பி லாம்டா பை ஹெச்சி. அப்போ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பி லாம்டா பை ஹெச்சி இன்டூ ஏ. இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் we are having P by A. What is this P by A? அதுதான் நம்மளுடைய இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் வாட்? P by A. அப்போது நான் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் I can replace that P by A as intensity. அப்போ it is nothing but I lambda by Hc. So this is what the formula for the flux. Okay. So number of photons. கரெக்டுங்களா? ஸோ இதை இன்னும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here we know flux which is nothing but number of photons per second by area. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் ஆக்சுவலாக நம்ம என்னுடைய வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அதை என்னன்னே வச்சுக்கலாம். இங்கே ஏரியாவை நம்ம 4πr² அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது ஒரு பாயிண்ட் சோர்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் ரைட் திஸ் ஃபார்முலா 4πr². இதே ஃபார்முலா தான், பட் ஏரியாவை 4πr² போட்டிருக்கேன். ஓகே, தட் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்து ஃபோட்டான் டென்சிட்டி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபோட்டான் டென்சிட்டினா ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் யூனிட் வால்யூம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டார்ச் லைட், ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைட் சோர்ஸ் இருக்க ஏரியா வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் ஏ. அப்போது ஒரு செகண்டுக்கு, ஓகே அகைன் ஐம் ரிப்பீட்டிங், ஓகே ஒரு செகண்டுக்கு, ஓகே ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ ஃபோட்டான்ஸ் கிராஸ் ஆயிருக்கு, தட் இஸ் வாட் ஃபோட்டான் டென்சிட்டி. ஓகே, ஸோ யுவர் ஃபோட்டான் டென்சிட்டி இஸ் நத்திங் பட், ஓகே ஃபோட்டான் டென்சிட்டி. ஓகே, இதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஓகே, தட் சிம்பிள் இஸ் நத்திங் பட் யுவர் ரோ பிஹெச். ஓகே, ரோனா டென்சிட்டி, பிஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டான். ஸோ இப்போ நான் என்னென்னு சொன்னேன், ஃபோட்டான் டென்சிட்டினா டோட்டல் நம்பர் ஆஃப் photons crossing per second. Okay, this n is total number of photons crossing per second for the given volume. Okay, this is what your photon density. இப்போ இதை தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதை டிஃபைன் பண்ணிடலாம். என்னுடைய வேல்யூ என்னது? n is nothing but total number of photons crossing per second. அப்போ அதுக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு டேர்ம் இருக்குது. என்னது? அதான ஃப்ளக்ஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் photons crossing per second is nothing but what? ஃப்ளக்ஸ். ஓகே, இந்த ஏரியா வந்து ஆக்சுவலாக இருக்காது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் photons crossing per second வந்து 5 into ஏ. அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணை யுவர் ஃப்ளக்ஸ் இன்டூ ஏரியா அப்படின்னு எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவை ரிலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் ஹோல் டிவைட் பை வால்யூம். இப்போ நம்ம வால்யூம் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபோட்டான் டென்சிட்டினா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இது? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக், ஓகே இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இது? ஓகே, தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் வில் பி ஈக்குவல் டு யுவர் வெலாசிட்டி இன்டூ டைம். கரெக்டுங்களா? இது லைட்டு, அப்போது சி இன்டூ டி. டியோடைய வேல்யூ இஸ் 1 செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் சி. அப்போது நமக்கு தேவையான வால்யூம் இது தான். ஓகே, அப்போ இந்த வால்யூமில் டோட்டலாக எவ்வளோ ஃபோட்டான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட வால்யூம் என்னது? we can write ஏரியா இன்டூ வாட்? ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் சி. அப்போ ஏ இன்டூ சி அப்படின்னு எழுதிக்கலாம். நவ் வாட் வில் ஹேப்பன்? திஸ் ஏ வில் கெட் கேன்சல்ட். அப்போது ஃபோட்டான் டென்சிட்டியோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டால் இட் இஸ் நத்திங் பட் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை சி. சிம்பிளி இன்னும் டீட்டெயிலாக எழுதணும்னா ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி டிவைட் பண்ணிருக்கோம். ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்னது? ஐ லாம்டா பை ஹெச்சி. அப்போ அது இங்கே அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஐ லாம்டா பை ஹெச்சி. இங்கே ஆல்ரெடி ஒரு சி இருக்காரு, ஸோ ஹெச்சி ஸ்கொயர். ஸோ ஐ லாம்டா பை ஹெச்சி ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபார்முலா டு ஃபைண்ட் ஃபோட்டான் டென்சிட்டி அண்ட் ஆல்சோ 5n by c. இது ரெண்டுமே ஃபார்முலாஸ். இதுவே என்கிட்ட ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா இதே விஷயத்தை நம்ம ரீரைட் பண்ணலாம். ஓகே, எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் வி ஹாவ் ஃப்ளக்ஸ். கரெக்ட்? ஸோ ஃப்ளக்ஸுக்கு வி ஹாவ் ஒன் ஃபார்முலா. ஓகே, another ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி. கரெக்டுங்களா? அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஸோ திஸ் ஃப்ளக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி போட்டிங்கன்னா யூ வில் கெட் பி லாம்டா டிவைடட் பை யுவர் ஹெச்சி ஸ்கொயர் ஏ வரும் இங்கே. கரெக்டுங்களா? திஸ் ஏரியாவை நான் என்ன பண்ணுறேன்னா 4πr² போட்டிருக்கேன். ஓகே, தட்ஸ் இட். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இங்கிட்டே நம்ம போட்டிருப்போம். ஓகே, வேர் இஸ் ஸோ பி லாம்டா எங்கிட்ட போட்டோம் நம்ம. ஹியர் யூ கேன் சி. ஸோ பி லாம்டா பை ஹெச்சி. கரெக்டுங்களா? இது கூட ஏரியா மல்டிப்ளை பண்ணால் வி வில் கெட் இட். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஹியர். ஸோ இதுவும் இன்னொரு ஃபார்முலா டு ஃபைண்ட் தி ஃபோட்டான் டென்சிட்டி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகே, வி ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? பவர் இஸ் கிவன் ஆஸ் 25 வாட்ஸ். ஓகே, 25 வாட்ஸ். ஸோ வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க which is 6600 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அப்போ ஆக்சுவலாக ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குது. இந்த சோர்ஸோடைய பவர் இஸ் 25 வாட்ஸ். அப்போ இது என்ன பண்ணும்? லைட்டை கான்ஸ்டன்ட்டாக எமிட் பண்ணும். அந்த ஃபோட்டானுடைய வேவ் லென்த் இஸ் கிவன். அப்போது ஹவு many நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வில் பி எமிட்டட்? ஒரு செகண்டுக்கு அதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபார் 1 செகண்ட் ஹவு மச் ஃபோட்டான்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்? அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் தட் ஃபார்முலா? which is nothing but P by E. ஓகே, இந்த P is nothing but பவர். பவர்னா எனர்ஜி பை டைம், எனர்ஜி per யூனிட் டைம். அப்போது P is this is nothing but P is the amount of energy which is total in 1 second. ஒரு செகண்டில் டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி வருது? இது வந்து எனர்ஜி ஆஃப் 1 ஃபோட்டான். அப்போ டிவைட் பண்ணால் we will get what is n. அப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்? P I can rewrite it as
பிஏ வச்சுக்கலாம், அதை ரேட் பண்ணலாம், ரேட் பண்ணலாம். ஹியர் பண்ணால் என்ன வரும், ஹெச்சி பை லாம்டா, ஏன்னா லாம்டா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, பவர் ஆல்ரெடி இருக்குது. அப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க. வாட் வி வில் கெட் 25 into லாம்டா இஸ் 6600 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்கை 10 to the power minus 10 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்ஓடி வேல்யூ வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், which is 6.63 into 10 to the power minus 34. velocity of light is 3 into 10 to the power 8. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலி we will get approximately 7.5 into 10 to the power 19. ஓகே, ஸோ this is the number of electrons emitted per second. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா calculate the number of photons emitted in 10 hours by a source of 60 watts. ஓகேங்களா, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பவர் வந்து 60 வாட்ஸு, ஆனால் டைம் வந்து என்னது 10 ஹார்ஸ். அப்போ நம்ம 10 ஹார்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த 10 ஹாரை ஃபஸ்ட்டு செகண்டுக்கு மாற்றிக்கலாம். செகண்டுக்கு மாற்றினா என்ன, ஸோ 1 hour contains 60 minutes. ஸோ 1 minute contains 60 seconds. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வாட் வி வில் கெட், இது 3600. ஓகே, ஸோ 3600, இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் இன் செகண்ட்ஸ். அப்போ இது எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். கரெக்டாக நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் இன் 10 hours. அப்போது முதல்ல நம்ம நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் இன் 1 second கண்டுபிடிக்கலாம். அது ஃபார்ம் ஆனது P/E. இட் இஸ் தி எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இன் 1 second. இது எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான். அப்போ டோட்டல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம், பியோட வேல்யூ கொஸ்டின்லேயே இருக்குது, which is 60. எப்படி கண்டுபிடிக்கலாம், லாம்டா கொடுத்துருக்காங்க. அப்போ டேரக்ட்லி we can go to hc by lambda. ஓகே, இது அப்ளை பண்ணி என்ன வரும், 60 into lambda is nothing but your 5893. அப்போது I can write 5893. ஓகே, into 10 to the power minus 10 whole divided by h ஓட வேல்யூ என்னது 6.63 into 10 to the power minus 34. c is 3 into 10 to the power 8. இப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக we will get one answer. ஓகே, நம்ம கிடைக்க போகிற ஆன்சர் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோன்றது தான் கிடைக்கும். this is number of photons per second. அப்போது நம்ம டோட்டலாக 10 hours கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணலாம், இது நம்பர் ஆஃப் photons per second. அப்போ டோட்டல் நம்பர் இன் 10 hours அப்படின்னா, ஸோ இது 1 செகண்டுக்கு அப்படின்னா மல்டிப்ளை this time here you will get it. அப்போ ஆக்சுவலாக 60 multiplied by 5893 into 10 to the power minus 10 whole divided by 6.63 into 10 to the power minus 34 into 3 into 10 to the power 8. I have to multiply this 10 hours. 10 hours nothing but 36000. அப்போ ஃபைனலாக if you solve this நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will get 6.4 into 10 to the power 24. அப்போ this is the total number of photons emitted in a span of 10 hours. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a cylindrical rod of some laser material which is this much length long. அப்போது ஏதோ ஒரு லேசர் மெட்டீரியல் இருக்கா, அது cylindrical ஷேப்பில் இருக்கா. ஓகே, this distance is given as your 5 into 10 to the power minus 2 meter. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி அதோட diameter is given. this diameter is given out to be 10 to the power minus 2 meter. கரெக்டுங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ அயான்ஸ் இருக்குது அதுக்குள்ளே, இதுக்குள்ளே. ஓகே, இவ்வளோ டோட்டலாக அயான்ஸ் நிறைய இருக்கார் போல். டோட்டலாக எவ்வளோ அயான்ஸ் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் 2 into 10 to the power 25. ஓகே, தென் if on excitation all the ions are in the upper energy level and de-excite simultaneously emitting photons in the same direction. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்க எல்லா அயான்ஸுமே அப்பர் லெவலுக்கு எக்ஸைட் ஆகுது. அப்போ எக்ஸைட் என்ன பண்ணும், அப்பர் லெவல் வந்து இட் வில் கம் பேக் டு தி லோவர் எனர்ஜி ஸ்டேட். அப்போ அந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி லெவல் வில் பி எமிட்டட் ஆஸ் அண்ட் லைட். ஓகே, லைட்னா ஒன்றும் கிடையாது, அந்த ரேஞ்சில் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய விசிபிள் லைட் ரேஞ்சில் இருக்கும். ஓகே, என்ன லேசர் நம்ம டிசைன் பண்ணிருக்கோமோ அந்த லேசருக்கு ஏற்ற மாதிரி. அப்போது இங்கே வெளியே வர ஃபோட்டான் இருக்கார்ல, அவருடைய வேவ் லென்த் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் இஸ் வாட், 6.6 into 10 to the power minus 7 meter. So if the pulse lasts for 10 to the power minus 7 second, so time is 10 to the power minus 7. Calculate the average power of the laser during the pulse. அப்போது இங்கே டோட்டலாக இவ்வளோ அயான்ஸ் எக்ஸைட் ஆகி டீஎக்ஸைட் ஆன உடனே எவ்வளோ அயான்ஸ் இருக்கும், ஒரு அயானும் ஒரு ஃபோட்டானும் வெளியே அனுப்புதுன்னு வச்சுப்போம். அப்போ டோட்டலாக எத்தனை அயான்ஸ் வந்து நமக்கு லைட்டை கொடுத்துருக்குன்னு பார்த்தா திஸ் அயான்ஸ் ஒன்லி. ஓகே, ஆனால் ஹியர் திஸ் என் இஸ் நத்திங் பட் பர் மீட்டர் கியூப். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 மீட்டர் கியூப்க்கு. அப்போது டோட்டலாக இந்த சிலிண்டரில் எவ்வளோ அயான்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சா எவ்வளோ அயான்ஸ் இருக்கோ அவ்வளோ ஃபோட்டான்ஸ் தான் வெளியே வந்திருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஆஃப் தி என்டையர் வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளை திஸ் நம்பர் வித் வால்யூம். கரெக்டுங்களா? இதை எப்படி அப்ரோச் பண்ணுறான்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஒரு அவுட்லைன் மாதிரி. ஓகே, கொஸ்டினில் ஆவரேஜ் பவர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆவரேஜ் பவர் இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜி பை டைம். ஓகே, ஸோ இந்த டைம் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் திஸ் டைம். அப்போ இதில் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ எனர்ஜி என்னது, டோட்டல் எனர்ஜி வி ஹேவ் டு ஃபைண்ட். அப்போ டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும், total energy is nothing but energy of one photon, which is hc by lambda into total number of photons. அப்போ total number of photons கண்டுபிடிச்சிட்டு energy of one photon கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா total energy கிடைச்சிடும், டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், n கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ n is nothing but what, total number of photons in a given volume. ஓகே, ஸோ number of photons in the given volume. ஓகே, in the given volume. அப்போது எனக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயரில் மீட்டர் கியூபில் 2 into 10 to the power 25 தெரியும். அப்போ 2 into 10 to the power 25 multiplied by the volume. கரெக்டுங்களா? அப்போ வால்யூம் என்னவா இருக்கும், 2 into 10 to the power 25. வால்யூம் இஸ் நத்திங் பட் வாட், ஏரியா இன்டூ லென்த். கரெக்டுங்களா? ஸோ ஏரியா இன்டூ லென்த். அப்போது இது என்ன பண்ணலாம், மறுபடியும் 2 into 10 to the power 25. ஏரியா என்னவா இருக்கும், இங்கே நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த டயாமீட்டரை யூஸ் பண்ணி we can find what is area. ஓகே, ஸோ ஏரியா will be equal to pi r square. அப்போ இது 3.14 into ரேடியஸ் என்னது 1/2 is 0.5. ஓகே, 0.5 into 10 to the power minus 2. அப்போது இதுதான் நம்முடைய what is that ஏரியா. இது இன்னும் 3.14, இந்த 0.5 நம்ம 0.005 கூட எழுதிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ, சைடு பிடிச்சில் போட்டு போட்டாலும் பரவாயில்ல. அப்போ ஹியர் ஐ கேன் ரைட் தி ஏரியா as 3.14 into 0.005. ஹியர் யூ ஹேவ் ஸ்கொயர், ஏன்னா பை ஆர் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, திஸ் இஸ் ஸ்கொயர்.
ஓகே ஸோ லென்த் எவ்வளோ அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க வாட் இஸ் லென்த் ஸோ லென்த் ஹியர் இஸ் ஹியர் 5 into 10 to the power -2 அப்போ அந்த லென்த் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் இன்டூ 5 into 10 to the power -2 இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா approximately we will get 7.85 into 10 to the power 19 இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் hc by lambda ஒரு ஃபோட்டான் எனர்ஜி கண்டுபிடிச்சி இதில் மல்டிப்ளை பண்ணி டைம் டிவைட் பண்ணால் will get the answer கரெக்ட்டுங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கிறேன் and then we can find what is power அப்போ எனர்ஜி இஸ் நத்திங் பட் வாட் hc by lambda into n அப்போ எனர்ஜி இஸ் நத்திங் பட் hc by lambda into n அப்போ hc by lambda என்னவா இருக்கும் ஸோ h is 6.6 into 10 to the power -34 into c is 3 into 10 to the power 8 whole divided by 6.6 into 10 to the power -7 இந்த என்னுடைய வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 7.85 into 10 to the power 19 இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 23.55 joules அப்போ பவர் என்னது பவர் இஸ் நத்திங் பட் எனர்ஜி பை டைம் இப்போ தான் பார்த்தோம் கரெக்ட்டுங்களா எனர்ஜி இஸ் 23.55 டைம் எவ்வளோ டைம் இஸ் 10 to the power -7 அப்போ 10 to the power -7 so what we will get 23.55 into 10 to the power 6 okay so this is what the power is okay வேணும்னா நம்ம இதை மெகாக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட்டுங்களா 7 + 7 okay so +6 வந்து அது மெகாவாட்ஸ் அப்போ என்ன பண்ணலாம்னா we can write it as 235.5 megawatts ஓகே எப்படி எழுதினாலும் சரிதான்